ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் உங்களுக்கு அப்பப்போ தமிழில் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். இப்போ வந்து விஷுவல் பேசிக் அப்படின்றதுல வந்து ஒரு கோடு ஒன்று நமக்கு மேக்ரோ ரெக்கார்டிங் மூலமாக கிடைச்சிருக்கு. அந்த கோடில் வந்து என்ன இருக்குது அப்படின்னாச்சுன்னா, டேட் அப்படின்றது டிஸ்பிளே இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக மந்த் அப்படின்னு டிஸ்பிளே ஆகணும். இது வந்து அந்த விபி கோடை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோடு வந்து ஆக்சுவலாக வந்து மந்த்ன்னு சொல்லி இருக்கிறதுல வந்து 1JAN24 வந்துருக்கு. எனக்கு இங்கே வர JAN24 தான் வேணும். அதுக்கு உண்டான கோடு எங்கன்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா இந்த இடத்துல இருக்கு. செலக்ஷன் டாட் மெர்ஜ்ன்றது இந்த ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணிருக்கு. ஓகே, சேல்ஸ் வேல்யூ மந்த் அப்படின்னு இல்லையா, அதாவது இந்த மாதிரி இருந்ததை இப்படி மெர்ஜ் பண்ணிருக்கு. அதுதான் அந்த டீட்டெயில். அது கீழே பாருங்க, ரேஞ்ச் D4 செலக்ட் பண்ணிருக்கு இல்லையா. D4ன்றது இந்த 1JAN24 இருக்கு. இதுல போயிட்டு ஆக்சுவலா ஒரு நம்பர் முன்னாடி இருந்துச்சு. எப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க, கிளியர் ஃபார்மேட் கிளிக் பண்றேன். இப்போ இந்த ஃபார்மேட்டை கிளியர் பண்ணோன்னா அதில் வந்து டேட் ஃபார்மேட்னு சொல்லி இருந்தது வந்து இப்போ அந்த டேட் ஃபார்மேட் போய் நம்பர் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக JAN24 அப்படின்னு சொல்லி போடணும். JAN24 சொல்லி போட்டால் எனக்கு மந்த் டீட்டெயில் வரணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்லில் போயிட்டு நமக்கு இந்த இடத்துல டேட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு மந்த் டீட்டெயிலில் வந்து என்ன பண்ணுவோம், இந்த மந்த்து இருக்கிற ஃபார்மேட்டை எடுத்து செலக்ட் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி 24 ஜனவரி 2026 வந்துருக்கு இல்லையா, இங்கே போய் 26/24 சொல்லி போட்டால் அந்த மாதிரி வரும். ஸோ இப்படி இல்லாமல் நமக்கு ஆக்சுவலாக நம்பராக இருந்துச்சு இல்லையா, கிளியர் ஃபார்மேட் சொல்லி கொடுத்தோன்னே இந்த மாதிரி நம்பர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த மேக்ரோ அசைன் பண்ணியிருக்கிற டீட்டெயிலை வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே மேக்ரோ ஜென்ரேட் ஆகி எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணுது. ஃபார்மேட் பண்ணும்போது 1JAN24 சொல்லி வந்துருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அந்த D14 செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்ஷன் டாட் நம்பர் ஃபார்மேட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போட்டு இந்த இடத்துல வந்துருக்கு. இவ்வளோ டீட்டெயில் வந்துருக்கு இல்லையா. ஸோ இந்த VBA கோட எப்படி எடிட் பண்ணி மந்த் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல D டேஷ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த D டேஷ்ன்றதை மட்டும் எடுத்தா போதும், டேட் நமக்கு அப்பியர் ஆகுது. ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டீட்டெயிலை வந்து நமக்கு ரன் பண்ணலாம். இந்த கோடை வந்து இப்போ ரன் பண்ணலாம் மறுபடியும். ஓகே, ஸோ இந்த கோடு ரன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு மேக்ரோ அசைன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, கிரியேட் தி ஃபார்மேட் சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளியர் ஃபார்மேட் கொடுத்துடலாமா? கிளியர் ஃபார்மேட் கொடுத்தாச்சு. இப்போ போயிட்டு நான் வந்து இந்த மேக்ரோ அசைன் பண்ணியிருக்கிற டீட்டெயிலாக ரன் பண்ணும்போது இந்த இடத்துல மாறிடுச்சு, JAN24. ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பாய்.